கிட்டத்தட்ட நாம் வந்து அடிமையாக தான் இருந்தோம். இஸ்லாமியர்கிட்டையும் சரி, கிறிஸ்துவர்கிட்டையும் சரி, நம்ம மிகப்பெரிய அடிமையாக தான் இருந்தோம். இப்போ தான் வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் ஒரு சிலர் வந்து அதில் வந்து இல்லை, இப்போ பெரியாரிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஏன் பெரியார்லாம் சொல்லியிருப்பார், எல்லாம் சுதந்திரமே கொடுத்துருக்கக்கூடாது, தமிழ்லாம் ஒரு காட்டு மிராண்டி மொழி, அப்படிலாம் பல்வேறு விதமாக இருக்கும். அதில் அமைப்பில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறான், தாலி இருக்கக்கூடாது, அடுத்தவங்க தாலியை மேடை போட்டால் இருக்கிறான். அவங்க குடும்பத்தில் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் அதில் நீங்கள் ஏன்னா பல பேப்பர்கள் எல்லாமே வருது. ஜனங்களுக்கு வந்து தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வயிற்று பழப்புக்காக ஒரு அமைப்புகளை வச்சு ஏதோ 4 பேர்த்த சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் அவங்களாம் நிப்பாட்டிடணும். ஏன்னா இப்போலாம் வளர்ந்து வர நல்ல ஒரு உலகமாக இருக்குது, நல்ல சமுதாயமாக இருக்குது, எல்லாமே விஞ்ஞான ரீதியாக போயிட்டுருக்கு. யாரும் வந்து வீட்டிலலாம் முடங்கி கிடக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து நமக்கு வந்து கையிலேயே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்காங்க. எல்லா விஷயங்களும் சரியாக போயிட்டுருக்கு. எல்லாமே சரியாக தான் நம்ம மக்களும் இருக்காங்க. எதை ஏற்றுக்கணும், எதை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு சில அமைப்புகளோ ஒரு சிலர் சொல்கிறதுனாலையோ அது நடக்க போகிறது கிடையாது. அதனால் தயவு செஞ்சு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஒரு இயக்குனர் இருக்கிறாருன்னு சொன்னால், அவர் படம் எடுக்கிறாருன்னு சொன்னால், யார் வேணாலும் இந்த சிந்தனையோடு பல சிந்தனைகளை வெளிக்கொண்டு வரலாம். அது கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவன் சொந்த பணத்தை போட்டு தேட்டரில் பார்ப்பான், அதான் யூடியூப் சேனலில் பார்ப்பான். எல்லாமே அவங்களுடைய விருப்பம், அவங்க தான் சொல்லணும். நீங்கள் தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் இவர் படம் எடுக்கிறாரு, இவர் வந்து ஒரு சமுதாயத்தை நசுக்கிறாரு, சில விஷயங்களை வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அது அவங்க மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அவங்க ரிசல்ட் கொடுக்கட்டும். இப்போ தேர்தல் வருது, நீங்களாவா முதலமைச்சர் ஆயிடுறீங்க, மக்கள் தானே முடிவு கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் இதுவும். அதனால் சிறப்பான படமாக இருக்கணும். நான் அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன்.